श्रीमद्रङ्गशटारि संयमे वराळब्दागमान्दद्वयम् श्रीमद्वीररघुत्वहात्य सटचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गतुरीनशासनवसं नारायणं योगिनं श्रीमते श्रीलक्ष्मीनृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंशरगोप श्रीनारायणतीन्द्रमहादेशिकाय नमः। वेदान्तदेशिक यतीन्द्रगडाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं पुदाग्र्यं नारायणाते यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथमितिशेखरम् आश्रयामः। श्रीमते श्रीवंशरगोप श्रीरङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाகிருதி. சுவாமி வேதாந்த தேசிகருடைய ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தை தமிழ் புத்தாண்டு தொடக்கமாக நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அகோபில மடத்தினுடைய 45வது பட்டத்தை அலங்கரித்த வெள்ளிவளம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய சத்தமானம், அதாவது 100வது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு இந்த ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்லோகத்துடைய அர்த்தங்களையும் அந்த ஸ்லோகத்தை சந்த மூலமாகவும் கத்துன்னு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரஸ்தாவ பத்ததியில இருக்கக்கூடிய 3வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். வர்ணஸ்தோமைர் வகுல சுமனோ வாசனாமுத்வஹந்தீம் ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹித தியம் பாதுகே ரங்கபர்த்துஹு த்வன்னாமானம் முனிமிக பஜே த்வாமஹம் ஸ்தோத்து காமஹ. ஏ பாதுகையே, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்ற ஆசையில தொடங்கின இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பத்துல மகிழம்புடைய வாசனைகள் நிறைந்த சொற்களை கொண்ட சம்ஸ்கிருத வேதத்திற்கு நிகரானதாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை நமக்கு அளித்தவரும், ஸ்ரீ ரங்கநாதருடைய திருவடிகளையே எப்பொழுதும் ஒரு மனதாக தியானித்து கொண்டிருப்பவராகவும், ஏ பாதுகையே, உன்னுடைய பெயரையே கொண்ட ரிஷியான நம்மாழ்வாரை பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்தோத்திரம் விக்னம் இல்லாமல், அதாவது தடை இல்லாமல் நான் எழுதி முடிக்க வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை தியானம் பண்ணி இந்த ஸ்தோத்திரம் நல்லபடியாக எழுதி முடிக்கணும் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஏன் திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு மகிழம்புடைய வாசனை வந்தது அப்படின்னா, அதை கண்டு நம்மளுக்கு கொடுத்த நம்மாழ்வாருக்கு எப்பொழுதுமே மகிழம்பூவை மாலையை தரித்து கொண்டிருப்பவர். அவருடைய அந்த மாலையின் வாசனை அந்த திருவாய்மொழி சொற்களிலும் பரவியதாம். அப்போ அந்த தமிழ் வேதமான திருவாய்மொழியை ரங்கநாதருடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பதினால் பெருமாளுடைய திருவடிகளிலும் அந்த மகிழம்பூ வாசனை எப்பொழுதுமே நித்தியமாக வாசம் செய்து கொண்டிருக்குமாம். அப்பேற்பட்ட உயர்ந்த நம்மாழ்வாரை நாமும் பிரார்த்தனை செய்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் விக்னம் இல்லாமல் நடக்க வேண்டும்னு தியானம் செய்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. இப்பொழுது ஸ்ரீமதி பிரசன்னா வெங்கடேசன் மற்றும் ஸ்ரீமதி சோபனா நரேந்திரன் இந்த ஸ்லோகத்தை சந்த மூலமா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறா. வாங்க கேட்டு கத்துக்கலாம். பிரஸ்தாவ பத்ததி ஸ்லோகம் 3. வர்ணஸ்தோமைர் 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 வகுளசுமனோ 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 வாசனாமுத்வஹந்தீம் 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 ஆம்னாயானாம் 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 பிரகிருதிமபராம் 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 சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் ஹிதாம் திருஷ்டவந்தம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பாதே நித்ய பாதே நித்ய பிரணிஹித தியம்
प्रणिहितधियम् पादुके रङ्गभर्तुः पादुके रङ्गभर्तुः त्वन्नामानम् त्वन्नामानम् मुनिमिह भजे मुनिमिह भजे त्वामहं स्तोतु कामः त्वामहं स्तोतु कामः